முல்லைத்தீவுன்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டில் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் இந்து. அது ரொம்ப குட்டி பொண்ணு. ஆனால் அந்த இந்துவுக்கு அம்மா கிடையாது. ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிறப்பவே இந்த இந்துவோட அம்மா செத்து போயிட்டாங்க. அதனால் இந்த ராஜா என்ன பண்ணான், ஒரு வயசான பாட்டியை இந்த இந்துவை பார்த்துக்கிறதுக்காக வேலைக்கு வச்சான். இந்த ராஜா ரொம்ப கோவக்காரன். எப்போ கோபம் வரும், கோபம் வந்தால் என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதே தெரியாது. இந்த இந்துவுக்கு அந்த பாட்டியை ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்போ பாரு அந்த இந்துவும் அந்த பாட்டியும் தான் சேர்ந்து இருப்பாங்க. இந்து பாட்டிக்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. இப்படி ஒரு நாளைக்கு இந்த அரண்மனை தோட்டத்தில் போய் விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அங்கே இந்து ஒரு பல்லியை பார்த்த உடனே பாட்டிக்கிட்ட இந்த பல்லி பாருங்கள் பாட்டி, எத்தனோண்டு குட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க, இந்த பல்லி எல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஒரு டைனோசார் அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. அந்த மாதிரி டைனோசார் அளவுக்கு பெரிய பெரிய பல்லியாக நிறையா பூமியில் இருந்ததுனால பூமியோட வெயிட் தாங்கவே முடியல பூமியால். உடனே என்ன பண்ணுச்சு, பூமி கடவுள்கிட்ட போய் என்னால் இந்த பல்லியோட வெயிட்டெல்லாம் தாங்கவே முடியல, எல்லா பல்லியும் டைனோசார் மாதிரி இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, அதனால் இந்த பல்லியோட வெயிட்டெல்லாம் ரொம்ப குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சு. உடனே கடவுளும் பார்த்துட்டு, ஓகே இந்த பல்லியோட வெயிட்டெல்லாம் நான் குறைச்சி இந்த பல்லியெல்லாம் சின்னதாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பல்லியும் சின்னதாக்கிட்டார். இந்த கதையை பாட்டி இந்துகிட்ட சொன்னாங்க. உடனே இந்துக்கு அந்த கதையை கேட்டோடனே ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. உடனே இந்து என்ன பண்ணிச்சு, அந்த பல்லியை அப்படியே பிடிச்சிட்டா கையால். பிடிச்சிட்டு நேராக எடுத்துகிட்டு அவங்க அப்பாட்ட போனான். இந்த கதையை அவங்க அப்பாவுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு. அவங்க அப்பா உட்காந்து ஏதோ திங்க் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தார். அந்த ராஜா நேராக கொண்டு போய் அவங்க அப்பா மடியில் அந்த பல்லியை பொத்துன்னு போட்டுச்சு. உடனே அந்த ராஜாவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே திக்குன்னு பயமாயிடுச்சு. அந்த பல்லியை தட்டி விட்டார், அது போய் கீழே விழுந்துச்சு. உடனே இந்து பயங்கரமாக சிரிச்சுட்டு அந்த ராஜாட்ட சொல்லிச்சு, இத்தனோட சின்ன பல்லியை போட்ட உடனேயே நீ பயந்து போயிட்டியே, இந்த பல்லியெல்லாம் ஒரு காலத்தில் டைனோசார் மாதிரி பெருசாக இருந்துச்சு, அப்போ அந்த மாதிரி பல்லி உன் மேலே போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. ராஜாவுக்கு அதை கேட்ட உடனே பயங்கர கோவம் வந்துருச்சு. என்ன விளையாட்டுத்தனமாக பேசுகிற அப்படின்னு கேட்டார். ஆமாம், அந்த பல்லியெல்லாம் ஒரு காலத்தில் நல்ல பெரிய பல்லியாக தான் இருந்துச்சு, அப்புறம் கடவுள் தான் இந்த பல்லியெல்லாம் சின்னதாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி இந்து சொன்னான். உடனே அந்த ராஜா சொன்னான், அப்படியா, அப்போ இந்த பல்லி எப்போ வளர்ந்து உன் ஹைட்டுக்கு வருதோ அப்போ தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா நான் உனக்கு கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அங்கே இருந்த அமைச்சர்கள்லாம், ஐயோ என்ன ராஜா, ஏதோ சின்ன பொண்ணு விளையாட்டுத்தனமாக பண்ணுதுங்கிறதுக்காக நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, நான் சொன்னது தான் முதல்ல இந்த பல்லியை எடுத்து கொண்டு போய் ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளே போட்டு அந்த பல்லியை வளங்க, டெய்லி அந்த பல்லிக்கு வேணுங்கிற சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த பல்லியை வளங்க. அந்த பல்லி என்றைக்காவது ஒரு நாள் இந்துவோட ஹைட்டு வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி தான் இந்து கல்யாணம், இல்லைன்னா இந்துக்கு கல்யாணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அதை கேட்டு அந்த பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதை மாதிரி ஒரு கதையை போய் இந்துக்கிட்ட சொன்னதுனால தானே இந்து நேராக அவங்க அப்பாட்ட போய் சொல்லி இப்போ அவங்க அப்பா கல்யாணத்துக்கு இதை மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்துவும் பாட்டியும் என்ன பண்ணாங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க இந்த பல்லி எப்படி பெருசாகும் அப்படின்ட்டு. ஆனால் அடுத்த நாள்லேருந்து ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. அந்த ஒரு பெரிய அண்டாக்குள்ளே அந்த பல்லியை போட்டு வளர்க்குறாங்கல்ல, அந்த பல்லி பார்த்தா டெய்லி ஒரு இன்ச்சு வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படா அந்த பல்லி வளருது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனால் அந்த பல்லி வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்துக்கு 21 வயசு ஆகும்போது கரெக்டாக அந்த பல்லியோட ஹைட்டும் இந்துவோட ஹைட்டும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. உடனே ராஜா சொன்னார், சரி பல்லி இந்து ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு, அதனால் இந்துவுக்கு நான் கல்யாணத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டு இளவரசர்களுக்கும் சொல்லி அனுப்பிச்சார். எல்லா நாட்டிலேருந்தும் இளவரசர்கள்லாம் இந்த முல்லைத்தீவுக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்போ பார்த்தா இந்த ராஜாவுக்கு
வித்தியாசமாக ஒரு எண்ணம் தோணுச்சு. உடனே என்ன பண்ணார், இந்த பாட்டி, இந்து, ராஜா இவங்க 3 பேரும் தான் அங்கே இருந்தாங்க. அப்போ வந்து அந்த ராஜா சொன்னார், இந்த பல்லியை கொன்று இந்த பல்லியோட ஹார்ட்டை எடுத்து அதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வைக்க போகிறேன். யார் வந்து எல்லார்ட்டையும் வர்ற இளவரசர்கள் அத்தனை பேர்ட்டையும் நான் கேட்பேன், இது எந்த அனிமலோட ஹார்ட் அப்படின்னு. யார் வந்து அதுக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நான் இந்துவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். அது வந்து இளவரசராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு தான் நான் இந்துவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொன்னார். உடனே பாட்டி வந்து, ஐயோ என்ன ராஜா இது, இந்த ஹார்ட்டை எடுத்து வச்சா அது வந்து ஒரு பல்லியோட ஹார்ட்டுங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு. யார் வந்து அதை கிளவராக புத்தியை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறானோ அவனுக்கு தான் இந்துவை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், இதுதான் என்னோடய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டார். உடனே பாட்டி, இந்து எல்லாருக்கும் ஒரே கவலை ஆயிடுச்சு. இவங்கள விட கவலைப்பட்டது யார் தெரியும், இல்லை அந்த பல்லி தான். ஏண்டா போனால் போகுது, உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வளர்ந்து 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 உன் பொண்ணு ஹைட்டுக்கு வந்த உடனே நீ என்னோடய ஹார்ட்டை எடுத்து ஒரு பாட்டிலில் போடுறியா அப்படின்னு அந்த பல்லி யோசிச்சிச்சு. அதுக்குள்ளே பார்த்தா ராஜா ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு இங்கே வா, இந்த பல்லியை கொன்று இதோட ஹார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து இந்த பாட்டிலில் போடு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த சோல்ஜரும் வந்தான், அந்த பல்லியை கொன்னான், அதோட ஹார்ட்டை மட்டும் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டான். அந்த ஊருக்கு பார்த்தா எல்லா நாட்டு இளவரசர்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்துவும் பாட்டியும் என்ன பண்ணுறாங்க, மாடியில் நின்றுக்கிட்டு வர்ற ஒவ்வொரு இளவரசரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாட்டி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்துகிட்ட, இது அந்த நாட்டு இளவரசர், இது இந்த நாட்டு இளவரசர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இளவரசரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த இளவரசரும் இந்துவை பார்க்கல. ஏன்னா இந்து மாடியிலேருந்து இளவரசரை கீழே பார்த்துட்டு இருக்காங்க. எந்த இளவரசரும் மேலே நிமிர்ந்து இந்துவை பார்க்கல. அப்படி போயிட்டுருக்கும்போது இந்த முல்லைத்தீவுக்கு பக்கத்தில் பவளத்தீவுன்னு ஒரு தீவு இருந்துச்சு. அந்த தீவோட இளவரசனும் அங்கே வந்தான். அவன் கீழே போகும்போது பார்த்தா இதுதான் பவளத்தீவோட இளவரசன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லும்போது பாட்டிக்கு ஒரு தும்மல் வந்துருச்சு. உடனே டமால்னு தும்மினாங்க. அந்த தும்மல் சத்தத்தை கேட்ட உடனே அந்த பவளத்தீவு இளவரசன் வந்து மேலே நிமிர்ந்து பார்த்தான். அங்கே பாட்டியும் இந்துவும் நிற்கிறத பார்த்துட்டான். அவனும் இந்துவை பார்த்தான், இந்துவும் அந்த இளவரசனை பார்த்தான். அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே பாட்டிக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு. அந்த இளவரசன் ஒன்றும் சொல்லல, அவன் மாட்டுக்கு நேராக போயிட்டான். அடுத்த நாளைக்கு தான் இந்த ராஜா வந்து எல்லா இளவரசர்கள், எல்லா குடிமகன், அது மாதிரி அத்தனை பேருக்கும் முன்னாடி அந்த இது எந்த அனிமலோட ஹார்ட் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரு. உடனே அன்றைக்கி ராத்திரி வந்து இந்த பாட்டி வந்து இந்துக்கிட்ட சொன்னாங்க, உனக்கு வந்து அந்த பவளத்தீவு இளவரசனை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுல்ல, நான் வந்து ஒன்று பண்ணுறேன், நாளைக்கு வந்து ராஜா வந்து இந்த கேள்வியை தான் கேட்பார் அப்படின்னு சொல்லி யாரையாவது விட்டு அந்த பவளத்தீவு இளவரசனுக்கு சொல்லிடுறேன். ஸோ பவளத்தீவு இளவரசனுக்கு வந்து அது பல்லியோட ஹார்ட்டுன்னு கரெக்டான ஆன்சரை நம்ம சொல்லி விட்ருவோம். பவளத்தீவு இளவரசனும் அதை சொன்ன உடனே உனக்கும் பவளத்தீவு இளவரசனுக்கும் கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க. உடனே இந்துவும் சரின்ட்டா. உடனே அந்த அரண்மனையில் வந்து இந்த இந்து பாட்டி இவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்காக ஒரு 5-6 வேலைக்காரங்க இருந்தாங்க. அந்த 5-6 வேலைக்காரங்களில் 4 வேலைக்காரங்க தான் இவங்களோட பாட்டியோடையும் இந்துவோடையும் இருப்பாங்க. இவங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க. அந்த மாதிரியான வேலைக்காரங்க. அவங்களுக்கெல்லாம் தனி யூனிஃபார்ம் உண்டு, ஒரே மாதிரி இருப்பாங்க 4 பேரும். அதனால் அப்போ என்ன பண்ணாங்க, அந்த பாட்டி வந்து அந்த 4 பேரில் ஒருத்தனை கூப்பிட்டாங்க. அவன் பேர் மாறன். அவன் அங்கேருந்து வந்து என்ன வேணும் பாட்டி அப்படின்னு கேட்டான். உடனே இல்லை, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ வந்து அதை போய் இந்த பவளத்தீவு இளவரசன்ட்ட சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாறன் வந்து என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நாளைக்கு காலையில் ராஜா வந்து ஒரு பாட்டிலில் ஒரு ஹார்ட்டை வச்சுருப்பார், அது எந்த அனிமலோட ஹார்ட்டுன்னு எல்லார்ட்டையும் கேட்பார். அப்போ வந்து பவளத்தீவு இளவரசன் வந்து அது பல்லியோட ஹார்ட்டுன்னு சொல்லி கரெக்டான ஆன்சர் சொல்லணும். இது பல்லியோட ஹார்ட்டுங்கிறத நீ பவளத்தீவு இளவரசன்ட்ட போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மாறனை அனுப்பிச்சாங்க. உடனே மாறன் யோசித்தான், இதை வந்து நம்ம பவளத்தீவு இளவரசன்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா பவளத்தீவு இளவரசன் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லி இந்த நாட்டுக்கு ராஜா ஆகிடுவான், இந்துவையும் கல்யாணம் பண்ணிட்டுருவான். இதையே நாம் வந்து பவளத்தீவு இளவரசன்ட்ட போய் சொல்லணும்
அதுக்கு பேசாமல் நாளைக்கு காலையில் ராஜா சொல்லும்போது நாமளே அது பள்ளியோட ஹார்ட்டுன்னு சொல்லி இந்துவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டுக்கு ராஜா ஆகிடலாமே அப்படின்னு நினச்சான். அவன் என்ன பண்ணான், பவளத்தி இளவரசன்ட்ட போய் அதை சொல்லவே இல்லை. அடுத்த நாளைக்கு ராஜா என்ன பண்ணார், எல்லாரும் சபையில் கூடியிருக்காங்க. அப்போ அந்த இளவரசர்கள், அதுக்கப்புறம் பொதுமக்கள், அமைச்சர்கள் எல்லோரும் இருக்காங்க. அப்போ ராஜா என்ன சொன்னார், இந்த பாட்டிலில் கொண்டாந்து அங்கே வச்சார். இது எந்த அனிமலோட ஹார்ட்டுன்னு கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு தான் இந்துவை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இந்த நாட்டையும் அவங்களுக்கு அடுத்து எனக்கு அப்புறம் அவங்க தான் ராஜாவும் ஆகலாம் அப்படின்னு சொன்னார். உடனே அமைச்சர்கள்லாம் இது என்னப்பா பைத்தியக்காரத்தனமான யோசனையாக இருக்குது அப்படின்னு யோசித்தாங்க. ஆனால் ராஜா சொல்கிறாருங்கிறதுனால யாரும் ஒன்றும் சொல்லவும் இல்லை. உடனே ஒவ்வொரு இளவரசனாக எழுந்திரிச்சு எல்லோரும் நேராக போய் அந்த ஹார்ட், அந்த பாட்டிலுக்குள்ளே இருக்கிற ஹார்ட்டை கிட்ட போய் நல்லா உத்து பார்த்தாங்க. எவ்வளோ பெரிய ஹார்ட்டாக இருக்குன்னா அது கண்டிப்பாக ஒரு சிங்கத்தோட ஹார்ட்டாக இருக்கலாம், ஒரு புலியோட ஹார்ட்டு, ஒரு முதலையோட ஹார்ட்டு, ஒரு சிறுத்தையோட ஹார்ட்டுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் தப்பு தப்பு தப்புன்னு சொன்னோடனே எல்லோரும் யோசனை பண்ணுறாங்க இது என்ன அனிமலோட ஹார்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாறன் எழுந்திருச்சு, ராஜா இது எதோட ஹார்ட்டுன்னு நான் சொல்கிறேன் ராஜா அப்படின்னா. உடனே இந்த பாட்டி இந்துலாம் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா அது நம்ம பவளத்தி இளவரசன்ற சொல்ல சொன்னோம், திடீர்னு மாறன் இவன் எழுந்திருச்சு இன்னும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறானே அப்படின்னு பாட்டிக்கும் இந்துக்கும் திக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே ராஜா மாறன்ட்ட கிட்டவா ஹார்ட்டை பார்த்துட்டு இது எந்த அனிமலோட ஹார்ட்டுன்னு சொல்லு அப்படின்னாரு. மாறன் அங்கேருந்து போய் இந்த பாட்டிலில் இருக்கிற ஹார்ட்டை பார்க்குற மாதிரி இப்படி பார்த்துட்டு, ராஜா இது ஒரு பள்ளியோட ஹார்ட் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா கிளவராக கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டான். இவனுக்கு தான் நான் இந்துவை மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறேன், இவனுக்கு தான் இந்த நாடும் நான் ராஜா ஆக்க போகிறேன் இவனை அப்படின்னு சொல்லிட்டார். உடனே வந்திருக்கிற இளவரசர்கள், அமைச்சர்கள்லாம், ராஜா இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை ராஜா, இது மாதிரி இவன் ஒரு சாதாரண வேலைக்காரன், இவனுக்கு அறிவும் கிடையாது, இவன் பயங்கர மக்கு வேற, நமக்கு தெரிஞ்சும் நாம் தானே இவனை முதல்ல இன்டர்வியூ பண்ணி இவன் வேறு எந்த வேலைக்கும் சரியாக மாட்டான் அப்படின்னு சொல்லி இவனை அரண்மனையில் ஒரு வேலைக்காரனாக போட்டோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொன்னார். அதெல்லாம் கிடையாது, இவன் எவ்வளோ கிளவராக இது பள்ளியோட ஹார்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கான், அதனால் கண்டிப்பாக இவன் தான் அடுத்த ராஜா, இவனுக்கு தான் இந்துவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், இதுதான் என்னோடய வாக்கு அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டார். எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இது முடிஞ்ச உடனே ஒரு பெரிய விருந்து கொடுத்தார் ராஜா. அந்த விருந்தில் இந்த மாறனும் உட்காந்து சாப்பிட்டான். அப்போ இந்த மாறனோட கூட இருக்கிற மிச்சம் 3 வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க 3 பேரும் அங்கேருந்து மாறன்ட்ட டேய் மாறா உனக்கு பயங்கர லக்குடா, நீ இந்த நாட்டோட பிரின்சஸையும் கல்யாணம் பண்ணிக்க போகிற, அடுத்து இந்த நாட்டுக்கு ராஜாவாகவும் ஆகிட போகிற, நாமெல்லாம் இத்தனை நாளாக ஒன்றா சேர்ந்து தானே வேலை பார்த்தோம், நாங்கள்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால் நீ ராஜா ஆன உடனே கண்டிப்பாக நீங்கள் நீ எங்களெல்லாம் மறந்துடவே கூடாது, எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரும் மாறன்ட்ட கேட்டாங்க. மாறன் உடனே அவங்கள்ட்ட, டேய் இத்தனை நாளாக நான் அவங்களோட வேலை செஞ்சேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இனிமேல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்லாம் பார்க்காதீங்க, இனிமேல் நான் அந்த நாட்டுக்கு ராஜா, இனிமேல் என்னை தேடிட்டு வர்றது, என் கூட பேசுகிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் தலையை வெட்டிடுவேன், ஓடி போயிடுங்க என் கண்ணு முன்னாடியிலேருந்து அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரையும் விரட்டி விட்டான். இந்துவும் பாட்டியும் இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த 3 பேரை பார்த்தா ரொம்ப பாவமாயிடுச்சு. இத்தனை வருஷம் இவங்களும் மாறனோட கூட இருந்தாங்க, ஆனால் மாறன் கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்து பாட்டிக்கிட்ட சொன்னான். பாட்டி அதுக்கு என்ன இந்து, அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கோல்டு காயின் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு இந்து என்ன பண்ணால், அந்த விருந்து முடிஞ்ச உடனே அந்த 3 பேரையும் கூப்பிட்டு நீங்கள்லாம் நானும் பாட்டியும் இருக்கிற ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். உடனே அந்த 3 பேர் அங்கே போனாங்க. அங்கே பார்த்தா பெட்டி பெட்டியாக நிறையா கோல்டு காயின்ஸ்லாம் இருந்துச்சு அந்த ரூமில். இந்து என்ன பண்ணால் ஒரு பெட்டியை திறந்து அதுக்குள்ளேருந்து கொஞ்சம் கோல்டு காயின்ஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை திறந்தா. எல்லா பெட்டியும் நல்ல பெரிய பெரிய பெட்டி. அப்போ பார்த்தா திடீர்னு ராஜாவும் அந்த மாறனும் அந்த இந்துவோட ரூமுக்கு வந்துட்டாங்க. கதவை தட்டுறாங்க வெளியே. இந்த ரூம்குள்ளே பார்த்தா இந்து, பாட்டி, இந்த 3 வேலைக்காரங்க இருக்காங்க. ஐயோ நாம் இவங்களுக்கெல்லாம் தங்க காசெல்லாம் கொடுக்கறது தெரிஞ்சிச்சுன்னா ராஜாவும் நம்மளை திட்டுவார், மாறனும் நம்மளை பயங்கரமாக திட்டுவான், மாறனுக்கும் அது பிடிக்காது, அதனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்து ஒரே கவலையாயிடுச்சு. உடனே பாட்டி சொன்னாங்க, நீ ஒரு ஐடியா பண்ணு, இதான் பெரிய பெரிய பெட்டியாக இருக்கே,
ஒரு 3 பெட்டியை திறந்து விடு, அந்த 3 பெட்டிக்குள்ளே இவங்க ஒளிஞ்சுக்கிட்டோம், ராஜா போன உடனே நம்ம இவங்களுக்கு கோல்டு காயின்லாம் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்துவும் அது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு 3 பெட்டிக்குள்ளே 3 பேரையும் ஒளிஞ்சிக்க வச்சு பெட்டியை மூடிட்டா. கதவை திறந்து விட்டோடனே ராஜாவும் மாறனும் உள்ளே வந்தாங்க. வந்துட்டு இது கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ராஜா சொன்னார், இந்த பாரு இந்து, உன்னை ஒரு வேலைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நீ கவலையே படாத. இவன் பயங்கர கிளவர். ஒரு பள்ளியோட ஹார்ட்டை பார்த்த உடனே அது பள்ளியோட ஹார்ட்டுன்னு எவ்வளோ கிளவராக கண்டுபிடிச்சான். இவனால் இந்த நாட்டை நல்லா திறமையாக ஆள முடியும். அதனால் அடுத்த ராஜா இவர் தான். நான் கூடிய சீக்கிரமே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ராஜா ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். உடனே இந்துக்கு ஐயோ இவங்க 3 பேரையும் வேறு பெட்டிக்குள்ளே வச்சுருக்கோமே, ராஜா போகவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி எப்படா ராஜா போவார்னு கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அரை மணி நேரம் பேசினதுக்கு அப்புறமா தான் ராஜாவும் மாறனும் கிளம்பி போனாங்க. அவங்க 2 பேரும் கிளம்பி போன உடனே கதவை தாப்பா போட்டுட்டு அந்த பெட்டிக்குள்ளேருந்து அவங்களெல்லாம் திரும்ப வெளியே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பெட்டியை திறந்து பார்த்தா 3 பேரும் உள்ளே காற்றே இல்லை. அதனால் அவங்களால மூச்சே விட முடியாமல் 3 பேரும் செத்தே போயிட்டாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது பாட்டி, 3 பேரும் இப்படி செத்துட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க. உடனே பாட்டி ஐயோ இப்படி ஆகும் நானும் நினைக்கவே இல்லை இந்து, பாவம் இவங்க நமக்கு கடைசி வரைக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, எவ்வளோ நம்ம வேலையெல்லாம் செஞ்சாங்க, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி இப்போ 3 டெட் பாடி இருக்குது, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரே கவலையாயிடுச்சு. உடனே பாட்டி என்ன பண்ணாங்க, இரு நான் போய் வெளில போய் நீ இங்கேயே இரு, இந்த பெட்டிக்குள்ளேயே இந்த பாடியெல்லாம் இருக்கட்டும், 2-3 சாக்கு பை மட்டும் ரெடி பண்ணி வெயி, நான் வரேன் வெளில போயிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக இந்த பாட்டி என்ன பண்ணாங்க, அரண்மனையை விட்டு வெளில வந்தாங்க. வெளியில் வந்தால் அங்கே இந்த மற்போர்லாம் பண்ணுவாங்கள்ல, மற்போருங்கிறது மல்யுத்தம்லாம் பண்ணுவாங்க பாரு, அதை மாதிரி ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அதில் பார்த்தா நல்ல மல்யுத்தம்லாம் கற்றுக் கொடுக்குற ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் பேர் மலையன். அவர் ஆள் பார்த்தா நல்ல 6 அடி உசரம் இருப்பார், நல்ல குண்டாக இருப்பார். ஆனால் கிளவர்லாம் கிடையாது, பயங்கர டல்லு, ஒரே மக்கு. அவர்கிட்ட இந்த பாட்டி என்ன சொன்னாங்க, நீங்கள் வெயிட்டெல்லாம் உங்களால் நல்லா தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே என்ன பாட்டி சொல்கிறீங்க, நான் மல்யுத்த வீரர், மல்யுத்தம்லாம் கற்றுக் கொடுக்குற ஆள், எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் சரி, 150 கிலோவாக இருந்தாலும் சரி, நான் அசால்ட்டாக தூக்குவேன் அப்படின்னார். உடனே இல்லை எனக்கு ஒரு மூட்டையை கொண்டு போய் கடலில் போடணும், அதுதான் உங்களால் முடியுமான்னு கேட்டேன். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு 10 கோல்டு காயின் தரேன் அப்படின்னு. என்னது, ஒரு மூட்டையை கொண்டு கடலில் போடுறதுக்கு 10 கோல்டு காயினா அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய மூட்டையாக இருந்தாலும் நான் தூக்கி கொண்டு கடலில் போட்டுறேன் அப்படின்னு. உடனே அந்த பாட்டி சொன்னாங்க, ஆனால் அந்த மூட்டையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க, அந்த மூட்டை ஒரு மந்திர மூட்டை, அது மட்டும் பார்த்துங்க, நீங்கள் கொண்டு கடலில் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 20 தங்க காசு கூட நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவ்வளோதான், அந்த மலையனுக்கு ஒரே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் ஆயிடுச்சு. அப்பாடா, ஒரு மூட்டையை கொண்டு கடலில் போட்டு நமக்கு 30 கோல்டு காயின் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி 10 கோல்டு காயினை முதல்ல கொடுங்க, அந்த மூட்டை மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் வரேன், அந்த மூட்டையை கொண்டு நான் கடலில் போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னார். உடனே பாட்டி அந்த மலையனுக்கு ஒரு 10 கோல்டு காயினை கொடுத்துட்டு நேராக அந்த மலையனை அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு ஒரு இடத்துல நிற்க சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு அந்த இந்துவோட ரூமுக்கு வந்தாங்க. அங்கே பார்த்தா இந்து பாட்டி சாக்கெல்லாம் ரெடியாக இருக்குது பாட்டி, எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நீ ஒரே ஒருத்தனை மட்டும் வெளில எடுத்து அந்த ஒரு வேலைக்காரனை அந்த மூட்டைக்குள்ளே போட்டு கட்டு அப்படின்னாங்க. 2 பேருமா ஒரு வேலைக்காரனை எடுத்து அந்த மூட்டைக்குள்ளே போட்டு நல்லா கட்டினாங்க. கட்டிட்டு அந்த மூட்டையை ஒரு இடத்துல கொண்டு அந்த ரூமில் ஒரு ஓரமாக வச்சாங்க. வச்சுட்டு இந்த மலையனை போய் கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே வா அப்படின்ட்டு, இந்த மூட்டை தான், இதை கொண்டு கடலில் போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மலையனும் அந்த மூட்டையை தூக்கி பார்த்தான். அப்படி ஒன்றும் வெயிட்டாக இல்லையே, ஒரு 50-60 கிலோ இருக்கும் போல இருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னான். தெரியல, ஜாக்கிரதை, அதை கொண்டு கடலில் போட்டு நீ இன்னொரு 20 கோல்டு காயினை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு அவனும் என்ன பண்ணான், அந்த மூட்டையை கட்டி தூக்கிட்டு நேராக போனான். போய் பீச் வந்துச்சு. அங்கே ஒரு படகை எடுத்துக்கிட்டு ஏறி போய் நடு கடலில் கொண்டு போய் அந்த மூட்டையை தூக்கி போட்டான். போட்டுட்டு திரும்ப அந்த படகை ஓட்டிக்கிட்டு கரைக்கு வந்துட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி, அப்பாடா முடிச்சிட்டோம் வேலையை, நேராக பாட்டியை பார்த்து 20 கோல்டு காயின் வாங்கிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அரண்மனைக்கு வந்தான். அந்த பாட்டி இந்த இந்து இருக்கிற ரூமுக்கு பார்த்தா அந்த மூட்டை அதே இடத்துல இருந்துச்சு. அதுக்குள்ள அந்த இந்துவும் பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மூட்டைக்குள்ளே இன்னொரு வேலைக்காரனை போட்டு கட்டி அதே இடத்துல கொண்டு வச்சுருக்காங்க. உடனே
அப்பயே பாட்டி சொன்னாங்க அது ஏதோ மேஜிக் மூட்டைன்னு, இந்த மூட்டை வந்து நம்ம கடலில் போட்டு வந்திருக்கோம், திரும்ப அது இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப அந்த மூட்டையை வந்து தலையில் வச்சு தரன்னு தூக்கிட்டு போய் நேராக படகுல ஏற்றிக்கிட்டு போய் நடுக்கடலில் கொண்டு போய் அந்த மூட்டையை தூக்கி போட்டான். போட்டு அப்பாடா ஒரு வழியாக மூட்டை வந்து தண்ணிக்குள்ளே முழுகுதான்னு பார்த்தா தண்ணிக்குள்ளே அது முழுகி போயிடுச்சு. சந்தோஷமாக திரும்ப படகு எடுத்துக்கிட்டு நேராக அரண்மனைக்கு வந்தான். அங்கே வந்து பார்த்தா அதுக்குள்ளே இந்த இந்துவும் பாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த 3வது வேலைக்காரனை வந்து மூட்டைக்குள்ளே போட்டு கட்டி அந்த மூட்டையை மறுபடியும் அங்கேயே வச்சுருந்தாங்க. அவன் அங்கே வந்து 20 கோல்டு காயின் வாங்குறதுக்கு வந்தவன் திரும்ப அந்த மூட்டையை பார்த்தோன்னே மறுபடியும் இந்த மூட்டை இங்கே வந்துருச்சு, இது என்ன எவ்வளோ கொண்டு போட்டாலும் வந்து இது வந்து திரும்ப வந்துடுது, எப்படியாவது வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை மறுபடியும் தள்ள கட்டி தூக்கிட்டு போய் நேராக படகுல ஏற்றிக்கிட்டு கடலுக்கு நடுவில் போனான். அப்படி என்ன தான் இருக்குது இந்த மூட்டைக்குள்ளேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை திறந்து பார்த்தா உள்ளே வந்து அந்த வேலைக்காரன் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்ருப்பான்ல, அந்த யூனிஃபார்மோட அந்த வேலைக்காரன் அந்த மூட்டைக்குள்ளே இருந்தான். உடனே இவன் பெரிய மந்திரவாதியாக இருப்பானோ, எப்படி இந்த மூட்டைக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆகி இவன் வந்து அரண்மனைக்கு வரான், திரும்ப அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணான், அந்த மூட்டைக்குள்ளேருந்து அந்த வேலைக்காரனை மட்டும் தூக்கி கடலுக்குள்ளே போட்டுவிட்டு அந்த சாக்கையும் அந்த கயிறையும் திரும்ப எடுத்துக்கிட்டு வந்தான். அங்கேருந்து படகுல வச்சு எடுத்துகிட்டு திரும்ப நேராக அரண்மனைக்கு வந்தான். வந்துட்டு இந்துவோட ரூமுக்கு வரத்துக்காக அந்த 20 கோல்டு காயினை வாங்கிடலாம் பாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தா அங்கே வந்து அந்த மூட்டை இல்லை. அப்பாடா நம்ம வந்து சாக்குலேருந்து எடுத்த உடனே எடுத்துட்டு அந்த மந்திரவாதியை தூக்கி கடலில் போட்டோம், அதனால தான் அவன் வந்து மூழ்கி போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நேராக அவன் வந்து இந்துவோட ரூமுக்கு வரத்துக்காக வந்தான் பாரு. அப்போ பார்த்தா மாறன் வந்து இந்துவை பார்க்கலான்னு அங்கே நடந்து வந்துட்டு இருந்தான். மாறனும் அதே யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருந்தானா. உடனே இந்த மலையன் வந்து நம்ம வந்து மூட்டைக்குள்ளேருந்து கழட்டி தூக்கி கடலில் போட்டாலும் இவன் எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரே பாய்ச்சலாக அந்த மாறன் மேலே பாஞ்சு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு அவனை கொன்று திரும்ப அந்த மூட்டைக்குள்ளே போட்டு அடைச்சி கயத்தை போட்டு கட்டி தலையில் வச்சு தூக்கிட்டு போய் கடலில் போட்டான். ஸோ இப்போ மாறனும் செத்து போயிட்டான். உடனே அங்கேருந்து நேராக வந்து பாட்டிக்கிட்ட வந்து, ஐயோ பாட்டி நீங்கள் ஒரு மூட்டையை சொன்னீங்களே, அந்த மூட்டையை வந்து முதல்ல ஒரு தடவை கொண்டு போட்டேன், திரும்ப வந்து பார்த்தா இங்கே இருந்துச்சு அந்த மூட்டை, என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொண்டு போட்டு திரும்ப வந்து பார்த்தேன், திரும்பவும் அந்த மூட்டை இருந்துச்சு. அப்பயும் கடலில் கொண்டு போட்டேன், கடலில் கொண்டு போடுறதுக்கு முன்னாடி மூட்டையை கழட்டி மூட்டைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தேன், மந்திரவாதி மாதிரி ஒருத்தன் இருந்தான், அதுக்கப்புறம் அவனை மட்டும் தூக்கி கடலில் போட்டு திரும்ப சாக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா அதே மந்திரவாதி வந்து இந்த இளவரசியோட ரூம் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தான், விடவே இல்லையே, அவனையும் பாஞ்சு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு திரும்ப மூட்டைக்குள்ளே அடைச்சி அவனையும் கொண்டு கடலில் போட்டேன் அப்படின்னு. உடனே பாட்டிக்கு தெரிஞ்சிடுச்சு, சரி இவன் மாறனையும் கொன்னுட்டான் அப்படின்னு. உடனே அவனுக்கு வந்து சரி இதை யார்கிட்டையும் சொல்லாத, இந்தா 20 கோல்டு காயின் பதிலாக 30 கோல்டு காயினாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு 30 கோல்டு காயினை கொடுத்து அவனை அனுப்பிச்சி விட்டாங்க. அவனும் போயிட்டான். உடனே இந்த பாட்டி வந்து நேராக ராஜாக்கிட்ட வந்து, ராஜா இது மாதிரி வந்து நாளை காலையில் வந்து இந்துவுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, மாறன் வந்து இந்துவை பார்க்குறதுக்காக மேலே மாடி ஏறி வந்தார், அப்போ திடீர்னு படியில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து அவரோட கழுத்து உடஞ்சி போய் அப்படியே செத்து போயிட்டார். உடனே அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆகிட போதேங்கிறதுக்காக நான் தான் வந்து ஒருத்தனை கூப்பிட்டு அவனை ஒரு மூட்டையில் கட்டி அந்த பாடியை கொண்டு போய் கடலில் கொண்டு போட சொல்லிட்டேன். இப்போது இந்துவுக்கு நாளைக்கு கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் ராஜா. உடனே இந்த பவளத்தீவு இளவரசன் இருக்கான்ல, அந்த இளவரசனுக்கும் இந்துவை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்துவுக்கும் அந்த இளவரசனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நாளைக்கு வந்து அதே முகூர்த்தத்தில் நம்ம வந்து பவளத்தீவு இளவரசனுக்கே வந்து இந்துவை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராஜாவும் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்துவுக்கும் பவளத்தீவு இளவரசனுக்குமே கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாளைக்கு பார்த்தா இந்துக்கும் அந்த பவளத்தீவு இளவரசனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.